எதுக்கு அவனை முக ஸ்டாலின் ஐயா ட்ரோல் பண்ணி போகிறாங்க சொல்லுங்கள். அவர் நடிக்க தெரியாது, அவருக்கு ஆக்டிங்லாம் பண்ண தெரியாதுமா, அவர் சும்மா இதுதான் பண்ணுங்கப்பா அப்படின்றார். உண்மையிலே சமகாலத்தில் நீங்கள் என்ன ஒன்றுமே நினச்சிங்க 200 ஊப்பின்னு கூட எழுதுங்க, அது கருத்து என்ன இருக்குது, என்னையே அப்படிதான் சார் எழுதுறாங்க, எழுதிட்டு போங்க, அதை பற்றியெல்லாம் அது அவங்க விருப்பமா, அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் திரு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் அனுசரித்து அழைத்து செல்லும் ஒரு தலைவராக இருக்கிறார். யாரையுமே விமர்சிக்கிறது இல்லை. ஸ்டாம்பே நடந்துச்சு, அதை பேசுறதுங்க, விட்டுருங்க. ஏன் அவர்கள் ஏற்கனவே பிரச்சனை, அவங்க கட்சி பிரச்சனையில் இருக்குது, நீங்கள் மேலும் மேலும் அதை பேசாதீங்க அப்படின்னு கட்டளையிட்டாருமா, அன்பு கட்டளையிட்டாருமா. திமுக ஆதரவாளர்கள் டிஎம்கே ஃபேவரட்டை யாருமே பேச மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? பேசலை, வேணான்ட்டாங்க, அதை விட்டுருங்க, அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, அவ்வளோதான். அது ஒரு விபத்து, அதை பேசி நம்ம காயப்படுத்த வேண்டாம்னாங்க. ஜெயலலிதா இறப்புலப்போ வந்துட்டு பல பேர் அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க, அதெல்லாம் வரமாட்டாருந்தாங்க. எப்படிமா வரமாட்டாங்க? சமகாலத்தில் ஒன்றா நாங்கள் அரசியல் பண்ணவங்க. ஒரு இடத்துல கூட முக ஸ்டாலின் ஐயா வந்து ஜெயலலிதா தரக்குறையாக பேசினதில்லை, ஜெயலலிதாவையும் முக ஸ்டாலின் ஒரு தரக்குறையாக பேசினதில்லை. அம்மையார் பாரு. அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு பேட்டி கேட்குறாங்க, எப்படி பார்க்குறீங்கன்னு. நான் அவங்கள வந்து உங்களை ஆளக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினச்சோம், வாழக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சதே இல்லை அப்படின்னு ஒரு இதோட நான் அடைச்சிட்டு நெஞ்செல்லாம் அடைச்சிட்டு அந்த வார்த்தை வந்துச்சு. ஸோ அதுதான் அரசியலோட உச்சம், நாகரிகம்.